வாழ்த்துறை இருக்கக்கூடிய தோழர் அன்பு தோழர் தமிழரசன் அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய அனைத்து துறைவாரி சங்க தோழர்களுக்கும் நம்மளுடைய போராட்டத்தை விரிவுரை செய்து பேசக்கூடிய அரசு சங்கத்தினுடைய தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த போராட்டத்தில் குறுகிய காலத்தில் இந்த போராட்டத்தை அனைவருக்குமே நம்நாடு அரசு சங்கத்தினுடைய வீரம் செறிந்த போராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய போராட்டம் ஏற்கனவே தோழர்கள் சொன்ன மாதிரிதான் 40 ஆண்டுகள் மாணிக்க ஆண்டுகள் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த மாணிக்க ஆண்டுகள் வரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அரசாங்கம் தான் தரலையா, இல்ல நம்மளுடைய போராட்டம் இன்னும் வலிமையாக ஆக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம அந்த போராட்டத்தை இன்னும் நடத்த வேண்டிய சூழல்ல இருக்கு. தோழர் சொன்னாங்க இப்ப கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி 50 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு. நம்ம தோழர் ஒருத்தர் சொன்னார், நம்மளுமே அந்த இதுல போய் தண்ணி குடிச்சிருக்கலாம் போல இருக்குது, கள்ளச்சாராயம் 10 லட்சமாவது வீட்டுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை இன்னைக்கு மக்கள்கிட்ட தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த அரசாங்கம் வச்சிருக்காங்க. இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எதுக்கத்தாலும் பணம் கொடுத்தால் எல்லாமே செஞ்சுக்கலாம், அரசாங்கமும் சரி இல்ல நம்ம பக்கத்துல இருக்க ஊழல்வாதிகள்லாம் பணம் கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த அரசாங்கம் ஊக்குவிக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய அறிக்கை, நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றுவேன் என்றார்கள். அப்போ கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், நீங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி நிறைவேற்றுவீர்கள் என்று கேட்டாங்க. கனிம வளத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் வருடத்துக்கு வரும் அப்படின்னாரு. இப்ப அந்த ஒரு வருடத்துக்கு அந்த வருவாய் எங்க போச்சு? அப்ப யாரிடம் போய் இருக்குது? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமலையா இருக்குது? அந்த கனிம வளத்தின் 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் எங்க போச்சு? அப்போ இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கம் போல அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 1 லட்சம் கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் எந்த வழியில் செலவுபடுகிறது என்பதை நாம் தெரியப்படுத்தும். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த அரசாங்கம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மக்களுக்கு நம்ம செய்யறோம், உண்மைக்குமே வரவேற்கிறோம், மக்களில் ஒருவர் தான் நாமம் என்பதை இந்த அரசாங்கம் மறுபடியும் உணர்த்த வேண்டிய ஒரு விஷயத்துல தான் நம்ம இந்த சூழ்நிலையில இருக்கோம். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பலப்பட்ட போராட்டங்கள் நடத்தி, ஜாக்டோஜியோ போராட்டம், அரசு சங்க போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் நடத்தினாலும் ஒவ்வொரு முறையும் இந்த அரசாங்கத்திலே அமைச்சர்களோ இல்லை முதலமைச்சரே நேரடியாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் செய்வோம், நான் செய்யாமல் யார் செய்வார்கள், இப்படி நம்மளே ஆசை வார்த்தையை காட்டி அப்படியே பேசியே அனுப்பலாம் என்ற ஒரு முடிவோடு தான் இன்னும் இருக்காங்க. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறதை நாம் நிரூபிக்கக்கூடிய காலமும் கூடிய விரைவில் வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோழர் சொன்ன மாதிரி 63,000 காலி பணியிடங்கள், இதெல்லாம் இனிமேல் நிரப்புவாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நாம் இருக்கக்கூடிய பதவியாவது நாம் தக்க வைக்க மேற்கொண்டால் போராடினா மட்டும்தான் முடியும். இல்ல இப்ப இருக்கிறவங்க தடுக்கக்கூடிய சூழல் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தோழர் சொன்னாங்க, காலை உணவு வழங்குவவர்களுக்கு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் அப்படி கொடுக்குறாங்க. ஏன் அதே நம்மளுக்கே கொடுத்து 8 மணி நேரம் வேலையாக்க வேண்டியதானே இந்த அரசாங்கம்? ஏன் அப்போ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? நாம தான் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இன்னைக்கு 5.5 மணி நேரம் ரேடியாலஜிஸ்ட், நம்மளுடைய அரசு மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய ரேடியாலஜிஸ்ட், அவங்க எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா 5.5 மணி நேரம் தான் வேலை செய்யணும். ஏன்னா அந்த எக்ஸ்ரே கதிர் உடல்ல நம்ம ஒரு டைம் போயிட்டு வந்தாலே பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல். அப்போ நீங்க அதுலயே நின்று அவங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்படிங்கறதுனால 5.5 மணி நேரம் தான் வேலை அப்படிங்கறதே அரசாங்கம் இதுக்கு முன்னாடி காலங்காலமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன வாரம் அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை. அப்போ 5.5 மணி வேலை செய்யறவர்களை 8 மணி நேரம் ஆக்குறேன். அப்போ நாங்க 8 மணி நேரம் வேலை செய்யறோம் சொன்னா அதை ஏன் இந்த அரசாங்கம் ஏத்துக்கொள்ள மாட்டேங்குது? அப்போ இவர்களுடைய நிலைமை என்னன்னா, கொடுக்கிற சம்பளத்தோடு இவர்களிடம் அதிகமான உழைப்பு உறிஞ்சலை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா போன ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, தொழிற்சங்கத்துல சட்டத்தை மாற்றினாங்க, 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அரசு ஊழியர்கள் அப்படின்னு. இதெல்லாம் சொல்ல தெரிந்த அரசாங்கத்துக்கு சத்துணவு ஊழியர்களையே இந்த 8 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அப்போ நாம இதெல்லாம் கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தணும். இன்னைக்கு எழுதப்படாத சட்டம் என்னன்னா, நீங்க சனிக்கிழமை எல்லா அலுவலகமும் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அனைத்து துறைகளிலும் சனிக்கிழமையும் வேலை செய்யணும்.
இன்னும் சொல்ல போனா சண்டையும் ஞாயிற்றுக்கிழமையும் வரும். இப்ப இந்த அரசாங்கம் நம்மளுடைய உழைப்பு சுரண்டலை அதிகப்படியான எண்ணிக்கையில் உறிஞ்சிட்டு இருக்காங்க குறைந்த சம்பளத்தில். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவுட் சோர்சிங் நம்மளுடைய படித்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு 60-70 லட்சம் பேர் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடியில ஒரு காலத்துல எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து இன்டர்வியூ வரும் அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு இன்டர்வியூ வர்றது கிடையாது. அப்ப அது என்னத்துக்காக வச்சிருக்காங்க அந்த துறையை? என்ட்ரி போடுறதுக்கு மட்டும்தான், பதிவு செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் அதை வச்சிருக்கே தவிர எந்த இளைஞர்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து வேலை கிடையாது. அனைத்து இப்ப இளைஞர்களும் படித்து வேலை கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் பெர்மனன்ட் பண்ணுங்க. நீங்க காலையில சிற்றுண்டி வழங்குறவர்களை டெம்பரவரி எடுக்கிறீங்க, அவுட் சோர்சிங்ல எடுக்கிறீங்க. நீங்க டெஸ்கோங்கிற முறையில ஓட்டுநர்கள் ஓஏக்கள் இப்படி எடுக்கிறாங்க. நாங்க சொல்வதெல்லாம் உழைப்பு சுரண்டலை பண்ணாமல் நேரடியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அரசாங்கம் நேரடியாக அவர்களை டைம் ஸ்கேல் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. சத்துணவு ஊழியர்களுடைய காலமுறை ஊதியத்தை உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் வருகிறது. எங்களுக்கும் அதுதான் அவுட்லைன். இந்த அரசாங்கத்துக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள அவுட்லைனும் அதுதான். ஏன்னா எங்களுக்கு பட்ஜெட்ல அது அலௌன்ஸ் பண்ணவில்லை என்றால் எங்களுடைய கோரிக்கைகள் விஷயமாக கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் அதே போல் ஜாக்டா அமைப்பும் எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளோடு இருக்கிறது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இன்னும் கடுமையான போராட்ட வழியில் நாம் செல்ல வேண்டி இருப்பதால் நாம் அதற்கான வேலைகளை இப்பொழுதே துரிதமாக செய்ய வேண்டும். நாம் அனைவரும் நம் இங்கு வராதவங்களையும் நம்ம இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம போராட்டத்தில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் எப்பொழுதும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கும், உங்களோடு இருக்கும் என்பதை கூறி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்.